ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோ எப்படி அப்லோட் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு அப்லோட் வீடியோஸ் கொடுத்துட்டு நீங்கள் எடிட் பண்ணி வச்சுருக்க வீடியோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போது வீடியோ இங்கே வந்து செலக்ட் ஆகிடும். இப்போ அடுத்து வீடியோவுக்கு டீட்டெயில்ஸ் கொடுத்துக்கோங்க. நான் வந்து ஜெல்லிஃபிஷ் ரிலேட்டடாக கொடுத்ததுனால ஜெல்லிஃபிஷ் அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துக்கிறேன். அடுத்த டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் உங்கள் வியூவர்ஸ்க்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கேற்ற டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ நான் டைட்டிலில் வந்து எமோஜிஸ்லாம் ஆட் பண்ணுறேன். அதனால் வந்து இங்கே ஃபிஷ் எமோஜிஸ்லாம் ஆட் பண்ணிவிட்டு இதுக்கு ரிலேட்டடான டேக்ஸ் வந்து நான் போட்டுக்கிறேன். இப்போ ஜெல்லிஃபிஷ் அப்படிங்கிறனால நான் ஜெல்லிஃபிஷ் அதெல்லாம் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது டிஸ்கிரிப்ஷன் ஆட் பண்ணிவிட்டு அடுத்து தம்ப்நெயில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஆல்ரெடி ஃபைல் எடிட் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா அதை ஆட் பண்ணலாம். இல்லை அப்படின்னா ஆட்டோ ஜென்ரேட் கொடுத்துக்கலாம். ஆட்டோ ஜென்ரேட்டில் எனக்கு பிடிச்ச ஆப்ஷனை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இட்ஸ் நாட் மேட் ஃபார் கிட்ஸ் அதை சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து வீடியோக்கு ஏற்ற டேக் வந்து கொடுக்கணும். இப்போ வந்து ஜெல்லிஃபிஷ் ரிலேட்டட் வீடியோ அப்படிங்கிறனால நான் வந்து ஜெல்லிஃபிஷ் இந்த மாதிரி டேக்ஸ் வந்து அதுக்கு ரிலேட்டடாக கொடுத்துக்கிறேன். இப்போ டேக்ஸ்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பட்டன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் ஆட் கார்ட்ஸ் இதெல்லாம் வந்து நம்ம ஃப்யூச்சரில் பார்க்கலாம். இப்போ செக்ஸில் வந்து காப்பிரைட் நோ ஃபவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுச்சு. இப்போ விசிபிலிட்டியில் வந்து ப்ரைவேட் அன்லிஸ்டட் பப்ளிக்னு இருக்குது. இதில் ப்ரைவேட் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்ம யாரோட இமெயில் ஐடி வச்சு கான்ஃபிகர் பண்ணுறோமோ அவங்களுக்கு மட்டும் நம்ம அந்த வீடியோ ஷேர் பண்ணோம் அப்படின்னா அவங்க பார்க்க முடியும். யார் யார் இமெயில் ஐடி வேணுமோ அவங்க இமெயில் ஐடியெலாம் கொடுத்துக்கோங்க. இப்போ அன்லிஸ்டட் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து யாருக்கு அந்த லிங்க்கை ஷேர் பண்ணுறோமோ அவங்க எல்லாம் பார்க்கலாம். இப்போ அவங்க அந்த லிங்க்கை இன்னொருத்தருக்கு ஷேர் பண்ணாங்கன்னா அதை அவங்களால பார்க்க முடியும். இப்போ பப்ளிக் அப்படிங்கிறது வந்து எல்லாருமே பார்க்க முடியும். இதை வந்து இன்ஸ்டன்ட் ப்ரீமியரை நம்ம வந்து பண்ணிக்கலாம். அதாவது நம்ம அப்லோட் பண்ணுறப்பயே நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸும் பார்த்துக்க முடியும். அடுத்து ஷெட்யூல் வந்து பார்த்திங்கன்னா எந்த டேட் எந்த டைமுக்கு ஷெட்யூல் பண்ணணும், எந்த டைம் ஜோன் அப்படிங்கிறத வச்சு பண்ணிக்கலாம். அதையும் வந்து நம்ம ப்ரீமியராக வந்து பப்ளிஷ் பண்ணிக்க முடியும். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து அன்லிஸ்டடில் வச்சு இந்த வீடியோவை நான் வந்து பப்ளிஷ் பண்ண போகிறேன். இப்போ சேவ் கொடுத்துட்டிங்க அப்படின்னா இப்போ வீடியோ பப்ளிஷ் ஆகிடும். இதுக்கான லிங்க் வந்து ஜென்ரேட் ஆகிடும். இந்த லிங்க்கை வந்து நீங்கள் காப்பி பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கலாம். இப்போ அந்த லிங்க்கை நான் ஓப்பன் பண்ணுறேன். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய சேனல் நேம் பக்கத்தில் அனலிட்டிக்ஸ் எடிட் வீடியோ அப்படின்னு சொல்லியிருக்கு. இப்போ இந்த எடிட் வீடியோவை நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா என்னால் மறுபடியும் வந்து டிஸ்கிரிப்ஷன் டைட்டில் என்னென்ன டீட்டெயில்ஸ் என்னால் எடிட் பண்ண முடியுமோ நான் வந்து எல்லாமே நான் எடிட் பண்ணி போட்டுக்கலாம். இப்போ வந்து நான் வீடியோவை எந்த ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு சொல்லி செக் பண்ணதுக்கப்புறம் நான் வந்து பப்ளிக்கில் நான் பப்ளிஷ் பண்ணிவிடுவேன். இப்போ நமக்கு இங்கே ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் நன் வந்துடும். இந்த மாதிரி அன்லிஸ்ட்டில் போட்டதுக்கப்புறம் ஒரு 1 ஹவர்க்குள்ளாரே நமக்கு வந்து காப்பிரைட்ஸ் கிளைம் ஏதாவது இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்துடும். அது வந்து நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் வீடியோ எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா வீடியோவோட விசிபிலிட்டி வந்து பப்ளிக் அப்படின்னு சொல்லிட்டு சேஞ்ச் பண்ணி சேவ் பண்ணிடலாம். இப்போ நம்ம வீடியோவை சக்ஸஸ்ஃபுல்லாக அப்லோட் பண்ணியாச்சு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.